கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. பல நாளா ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தைக்கு, அரபுடைய வார்த்தைக்கு. அந்த வார்த்தையை நம்ம சொல்றது சரியா, அது தப்பா இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு இருந்தேன். அதே சமயத்தில் அந்த வார்த்தையை நாம இன்னும் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது என்னன்னா, உனக்கு எது தெரியலையோ தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்கிறாங்க. நமக்கு ஏதாவது ஒன்று தெரியலன்னா அதை நீ தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டுக்க அப்படிங்கிறான். அப்ப தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும்னா அரபு தெரியணும், தமிழ் தெரியணும். அந்த மாதிரி ஆச்சரியங்களை ஒரு 3 ஆலிம்கிட்ட பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது அந்த 3 ஆலிம்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, ஹுவ அப்படின்னா என்னன்னு கேட்டேன். ஹுவ, இந்த ஹுவ அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா அவன். நாங்க அவனுக்கு அவர்னு போடலாமான்னு கேட்டேன். இல்ல அவன் தான் சரி அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்போ நான் கேட்டது என்னன்னா, இந்த வார்த்தை தான். இதை பாருங்க, இந்த காட்டுவை பாருங்க. ஹுவ என்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இந்த வார்த்தை அரபில ஹுவன்னா தமிழ்ல அவன்னு போடலாம், அவர்னு போடலாம். அவன்னு போடலாம், அவர்னு போடலாம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹுவன்னா அவன் தான் போடணும். அவங்க ஏன்னா அவர்னு போட்டீங்கன்னா அது பெண்பாலை குறிக்கும் சில சமயத்துலன்னாங்க. அப்ப நான் ஒண்ணு சொன்னேன், அரபுல ஹுவன்னு போட்டா அவன் குறிக்கும், அவர்னு குறிக்கும். ஹியன்னா தான் அவள், அவர்னு குறிக்கும். அதையும் அப்படியே உங்கள்கிட்ட எடுத்து காட்டினேன். இந்த பாருங்க, போட்டுருங்க பாருங்க. ஹியன்னா அவள், அவரு. இப்ப இந்த அவரு ஹுவக்கும் வரும், ஹியக்கும் வரும். ஆனா ஹுவங்கிற இடத்துல அவனையும் போடலாம், அவரையும் போடலாம். அவளை போட முடியாது. அப்ப இந்த வார்த்தையை நான் கேட்டுட்டு, அப்போ ஹுவங்கிற வார்த்தையெல்லாம் குர்ஆன்ல எந்தெந்த இடத்துல வருதுனாக்கா அல்லாஹ்வுக்கு தான் பெரும்பாலும் வருது. ஹுவ அல்லாஹு, ஹுவ ரஹ்மான், ஒல் மாலிக்கு, ஒல் குத்தூஸ், ஓ சலாமுன். இப்படி எல்லாமே அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் அவன் யார் என்றால் அப்படின்னு வருது. தவக்கல்து அலல்லாஹி ஓ ரஹ்மான் ரஹீம், தவக்கல்து அலல்லாஹி ஓ அர்சுல் அலீம், தவக்கல்து அலல்லாஹி ஹஸ்பனுல்லாஹு ஒ நவுமுல் வக்கீல் ஒ நவுமுல் நசீர். இப்படி அந்த ஹுவாக்கு வந்தீங்கன்னா ஆண்பால்ல குறிக்குது. அவன்னு போடலாம், அவர்னு போடலாம். அவன்னு போறதை விட அவர்னு போடலாமே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷமே இருக்கும், அதுல ஒரு நான் முஸ்லீம்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, என்னங்க மந்திரம் ஓதுற வாயால உங்களோட குர்ஆன்லாம் ஓதுறீங்க, இந்த வாயில ஏக இறைவனை அவன்னு சொல்லாமா? செய்தானா அவன் சொல்றீங்க, அவன் அவன் சொல்றீங்க. அந்த வார்த்தையை அல்லாஹ்வுக்கு எப்படி பயன்படுத்துறான்னு சொன்னாங்க. அது மனசுல பட்டிட்டே இருந்துச்சு. இது அப்படியே சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு கன்ஃபார்ம்டா சில ஆலிம் பெருமட்ட கேட்போன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, தமிழ்ல அவன் தான் போடணும், அதான் சரியா வரும், சிங்குலரை குறிக்குனாங்க. உடனே இவங்கள மாதிரி தமிழ் டிபார்ட்மெண்ட் நியூ காலேஜ் தமிழ் ஆசிரியர்கிட்ட போய் கேட்டேன். அதே மாதிரி நான் படித்தது நியூ காலேஜ் தான். அதே படித்தது நான் பிரசிடென்சிலையும் படித்தேன். அப்போ பிரசிடென்சியில் பிஏ படிக்கும் போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ உள்ள அவங்களுடைய மாணவர்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட்லேயும் போய் கேட்டேன். அப்போ இந்த கேட்கும்போது ஹுவங்கிறதுக்கு அவங்களுக்கு புரியாது. அவன், அவர் எது சார் போடலாம்? அவனும் போடலாம், அவரும் போடலாம். இது பாலை குறிக்காது. ஏன்டா நீ ஹுவங்கிறத கன்ஃபார்ம்டாகவும் ஸ்பெசிஃபிக்காக ஹுவங்கும் போது அவன் அல்லது அவர், ஹியனா தான் அவள் அல்லது அவர். அப்போ ஹுவன்னு வர்றதால அவன்னு போடலாம், அவர்னு போடலான்னு. அப்ப இந்த பக்கம் 2 பேரு, இந்த பக்கம் 3 பேரு கன்ஃபார்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே தான் உங்கள்கிட்டயும் நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா செய்தானை அல்லாஹ் தான் படைச்சான், உலகத்தை அனைத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான். அப்போ படைச்ச அல்லாஹ் நாம செய்தான அவனுங்கும் போது அதே வார்த்தையை அல்லாஹ்வுக்கு போறதுக்கு நமக்கு மனசு வரல, கொஞ்சம் உறுத்துது. அவர் சொல்லி கொடுத்த பிறகு தான் அந்த உறுத்தலை எனக்கு வந்துச்சு. அப்ப அவனுங்கிற இடத்துல இனி அவர்னு போட்டு பேசலாம் என்பது என்னுடைய ஒரு ஆய்வுல ஒரு இதுல ரைட்டா தப்பா அப்படிங்கிறத இன்னும் சில பேர் நான் சொன்ன தப்பு, நீங்க செஞ்சது தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதை நான் ஏத்துக்கிறதுக்கும் ரைட்டு. ஹுவன்னா அவன், அவர். ஹியன்னா அவளு, அவரு. அப்போ வர்ற குர்ஆன்ல வர்ற அல்லாஹ்வுக்கு வர்ற வார்த்தையெல்லாம் ஹுவன்னு தான் வருது. அப்போ ஹுவன்னா அவன்னு சொல்லலாம், அவர்னு சொல்லலாம். அவர் என்பது
பொருத்தமான ஒரு வார்த்தைக்கு அந்த ஹுவாக்கு பொருத்தம் என்று சொல்லி நிறைவேற்றுகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட 93-800-2244 93-800-2244. என் பேர் அமீர் ஜோரு. கூப்பிடுங்க. இல்லை உங்கள் கருத்துக்களை கூட பதிவு வைங்க. தப்பாக இருந்தால் ஏற்றுக்கிறேன், ரைட்டாக இருந்தால் இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.